தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இதோ வந்துடுச்சு. அதுக்கு மக்கள் வாக்களிக்க இருக்கிறாங்க. நீங்கள் வாக்களிக்கும்போது சிலவற்றை உங்களுடைய சிந்தையில் வச்சுக்கணும். ஏன்னா நம்முடைய எதிரிகளுக்கு நீங்கள் வாக்களிச்சிடக்கூடாது. இந்த தமிழ் இனம் 2000 ஆண்டு காலமாக ஒரு பெரிய போரை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆரியர்களை எதிர்த்து நாம் போர் செஞ்சிருக்கிறோம். அந்த ஆரியர்கள் நம் மீது திணித்த பார்ப்பனியத்தை எதிர்த்து திராவிடர்கள் என்ற அடையாளத்தோடு நாம் போர் செஞ்சிருக்கிறோம். நவீன காலத்தில் அது இந்தியங்கிற அந்த வடிவத்துக்கு வந்தது. ஆரியத்தினுடைய பார்ப்பனியத்தினுடைய அரசியல் முகம்தான் இந்திய தேசியம் என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இந்திய தேசியம் கூட கொஞ்சம் சமய சார்பற்று அனைவருக்குமானதாக இருக்கும்னு பலர் நம்பினாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அதனுடைய அரசியல் பிரிவான பாஜக இந்து தேசியத்தை இங்கே நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்திய தேசியம் அல்லது இந்து தேசியத்திற்கு எதிர் தேசியம் என்பது தமிழ் தேசியம். அப்போ இந்த முயற்சி ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. இந்தியா விடுதலை அடைந்த போது ஆரிய நாடு என்று பெயர் வைக்க முயற்சி பண்ணாங்க. பாரதியார் சேதமில்லா இந்துஸ்தான் அப்படின்னு பாட்டு எழுதினார். இந்தியாவுக்கு ஆரியவர்தம்னு பேர் வைக்கணும்னு நினச்சாங்க. கடைசியாக ஆரியர்களுடைய அந்த புண்ணிய பூமியாகிய பாரதம் என்பதை நினைவில் வச்சு இந்தியா தட் இஸ் பாரத்னு அதுக்கு பெயர் சூட்டினாங்க. மொத்தத்தில் அவங்களுடைய முயற்சி ஓரளவு அப்போதே வெற்றி அடைஞ்சிட்டு, ஆனால் அதோடு அவங்க நிறுத்தலை. இந்தியாங்கிற பேரை நீக்கிட்டு பாரதங்கிற பேரை இந்த நாட்டுக்கு சூட்டிடணும், இதை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றிடணும் என்பதை அதை நினைவில் வச்சுக்கிட்டு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. தேர்தலில் ஜெயிக்கணும், ஆட்சி அமைக்கணும், பதவி பெறணும், சில பேருக்கு பெரிய அளவுக்கு பொருள் சம்பாதிச்சிடணும், சுகமாக வாழணும். இதுதான் இவங்களுடைய பிற கட்சிகளுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அரசியல் பிரிவான பாஜக ஏனைய கட்சிகளைப் போல ஒரு சாதாரண கட்சி அல்ல. அவர்களுக்கு இந்து ராஷ்டிரத்தை படைப்பது தான் அவங்க நோக்கம். அதற்காகவே அவங்க தேர்தலில் நிற்கிறாங்க, அதற்காகவே கூட்டணி வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்க அதற்கான சட்டங்களை நிறைவேற்றுறாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாஜக மிக கொடூரமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய நோக்கம் இந்து, இந்தி, இந்தியா என்பதை படைத்து விட வேண்டும். இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டுமான நாடு. இந்தி மட்டுமே இங்கு பேசப்பட வேண்டும். புனித மொழியாக சமஸ்கிருதம் இங்கே போற்றப்படணும். இதுதான் இந்தியா. இந்தியா என்பது இந்து ராஷ்டிரம் என்பது அவங்களுடைய திட்டம். அதற்காக நகர்த்திக்கிட்டே வர்றாங்க. நீங்கள் கொஞ்சம் உற்று பாருங்க. இங்கே இந்த டபுள் என்ஜின்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி மோடி, அமித்ஷாலாம் பயன்படுத்துவாங்க. மத்தியில் ஒன்றிய அரசும் பாஜக அரசு, மாநிலத்திலும் பாஜக அரசு இருந்து விட்டால் நடைமுறையில் அதுதான் இந்து ராஷ்டிரம் நடைமுறைப்படுத்திடுவாங்க. எவ்வளவு உத்தரப்பிரதேசத்தில் அரசு நிர்வாகத்தில், காவல்துறையில் ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது. இஸ்லாமியர்கள் அங்கே வாழ்வதற்கே அஞ்சக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. குஜராத்தில் மாநிலத்திலும் பாஜக அரசு, மத்தியிலும் பாஜக அரசு இருந்ததுனால அந்த டபுள் இன்ஜின் அமைச்சிட்டதுனாக்கா கொன்று குவிப்பாங்க. 2000 முஸ்லீம்களை குஜராத்தில் 2002 படுகொலை செஞ்சாங்க. இப்போவும் மணிப்பூரில் பாஜக அரசு, மத்தியிலும் பாஜக அரசு. மணிப்பூரில் அந்த பழங்குடி மக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செய்திகள் வெளியில் வரல. காஷ்மீரில் அந்த மக்கள் மீது ஒரு நிரந்தரமான தாக்குதல், யுத்தம் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. மிக பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு தனி தீவு மாதிரி இருக்குது. இங்கே ஆர்எஸ்எஸ் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையலை, பாஜக கால் ஒன்ற முடியலைங்கிற நிலைமையில்
தோழமைகளை தேடுது, அரசியல் கூட்டணி வைக்குது. அரசியல் கூட்டணி வைத்து அவர்கள் இங்கே கால் ஊன்ற வேண்டும் என்று. ஆனால் எந்த கட்சி பாஜக கூட கூட்டணி வைத்தாலும் அவர்களுடைய கதி ஆபத்தில் தான் இருக்குது. அங்கே பாருங்கள், பீகாரில் என்ன நடந்தது என்று. அதாவது அந்த மாநிலத்தில் எந்த கட்சியோட கூட்டணி வைக்குதோ அந்த கட்சியை தீர்த்து கட்டிடுவாங்க, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி. இவர் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறாருன்னு கருதிக்கிட்டு இருந்தார். அவரை இன்னைக்கு ராஜினாமா பண்ண வச்சு அவரை எம்பி ஆக்கிட்டு இன்னைக்கு பாஜகக்காரர் ஒருவர் முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குது. மகாராஷ்டிராவில் இதே மாதிரி தான். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் நாளைக்கு பாஜக எந்த கட்சி கூட கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியை தீர்த்து கட்டிட்டு ஆட்சியை கைப்பற்றுவார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வகையிலும் வாக்களித்து விடக்கூடாதுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்கணும். இப்போ உதாரணமாக காஷ்மீர் நிலைமையை எடுத்து பாருங்கள். எல்லா மாநிலங்களுக்கும் அதே நிலைமை தான். ஆர்டிகிள் 370 அரசியல் சட்டக்கூறு ஒரு சிறப்பு தகுதியை காஷ்மீருக்கு வழங்கியிருந்தாங்க. ஆனால் 2019 அந்த தகுதி நீக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களைப் போல கூட இல்லாமல் அங்கே காஷ்மீர் தனியாக, லடாக் தனியாக 2 யூனியன் பிரதேசங்களாக ஆக்கப்பட்டுச்சு. அதனுடைய உரிமைகள் எல்லாம் சுத்தமாக பறிமுதல் செய்யப்பட்டது. இதுக்கு கோர்ட்டுக்கு போனால் உச்ச நீதிமன்றம் 2023 ஆர்டிகிள் 370 நீக்கினது சரிதான் சொல்லி தீர்ப்பளிச்சிட்டு. அரசியல் சட்டக்கூறு 3 படி எந்த மாநிலத்தையும் ஒன்றிய அரசு அங்கே நாடாளுமன்றத்தில் அதுக்கு மேலவையில் அதற்கு மெஜாரிட்டி இருந்தால் எந்த மாநிலத்தையும் பிரிக்கலாம், உடைக்கலாம், சிதைக்கலாம். ஒரு மாநில பகுதிகளை பிற மாநிலங்களுக்கு பங்கு வச்சு கொடுக்கலாம். அந்த மாநிலத்தின் பெயரை மாற்றலாம், இல்லாமலே ஒழித்து கட்டலாம். இந்த நிலை தமிழகத்துக்கும் வரலாம், எந்த மாநிலத்துக்கும் வரலாம்ங்கிறத மறந்துடக்கூடாது. அவங்க இன்னொரு 15 ஆண்டில் இந்து ராஷ்டிரம் அமைச்சிடுவோன்னு பாஜக சொல்லுது, ஆர்எஸ்எஸ் சொல்லுது, மோகன் பகவத் சொல்லுறார். இன்னும் 15 ஆண்டுகள் நாங்கள் இந்து ராஷ்டிரம் அமைப்போம், எங்கள் வண்டி புறப்பட்டுட்டு குறுக்க வராத, ஒழிக்கப்படுவாய். எங்கள் வண்டிக்கு ஆக்சிலரேட்டர் தான் உண்டு, பிரேக்கு கிடையாதுன்னு மோகன் பகவத் பேசியிருக்கிறார். அதனால் இந்து ராஷ்டிரத்தை தடுக்கணும்னு சொன்னால் எல்லோரும் பாஜகவை புறக்கணிக்கணும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிழல் அமைப்புகளாக கூட இங்கே கட்சிகள் உருவாக்கம் பெற்றிருக்குது. அதையெல்லாம் மக்கள் புறக்கணிக்கணும். இது ஒரு இந்து நாடாக இருக்கணுங்கிறதுக்காகவே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கெல்லாம் எங்கேருந்து வந்தாலும் குடியுரிமை கொடுத்தார்கள். இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையை உங்கள் அப்பா சர்டிஃபிகேட்டை கொண்டா, தாத்தா சர்டிஃபிகேட்டை கொண்டா, நீ இங்கே தான் இருந்துங்கிறதுக்கு வேறு என்ன சான்று வச்சிருக்கிறேன்னுலாம் கேட்டு பாரம்பரியமாக பல 100 ஆண்டுகளாக வாழ்ந்த இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையை எல்லாம் பறித்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கு புனித மொழி சமஸ்கிருதம் தான். இங்கே இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்ததாக இருக்கணும். சமஸ்கிருதத்தில் பிறவாத ஒரு மொழி இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று அவங்க கருதுகிறாங்க. கால ஓட்டத்தில் தமிழிய மொழிகள் எல்லாமே ஒழிச்சு கட்டக்கூடிய நோக்கம் அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கைன்னு அவங்க திணிக்கிறாங்களே, மும்மொழி கொள்கை. இந்தி தான் இந்தியாவின் மொழி, அதுதான் ஆட்சி மொழி. எதிர்காலத்தில் அதுதான் இந்தியாவின் தேசிய மொழின்னு ஆக்கிறதுக்காக தான் அவங்க மும்மொழி திட்டத்தை இங்கே திணிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி தடுக்க மறுக்கிறாங்க. அந்த சமக்கிர சிக்ஷாங்கிற அந்த திட்டத்தில் பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டத்தை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இந்திய நீங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க முன்வந்தால்தான் உங்களுக்கு கல்வி நிதின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்குது. தமிழ்நாடு அரசு இல்லை, எங்களுக்கு இந்தி மொழியை ஏற்றால்தான் பணம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒடுக்குமுறையை எந்தெந்த வகையிலெல்லாம் கொண்டு இந்தியை திணிக்க முடியுமோ இன்றைக்கி திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக பாஜக குறைகூலி தொழிலாளர்களை ஏற்படுத்துது.
அதாவது அந்த கல்வி முறையை நாம் ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் 3ஆவதுல 5ஆவதுல 8ஆவதுல எல்லாத்துக்கும் ஒரு அரசு பொது தேர்வு நடத்துகிறாங்களாம். அதில் இந்த பிள்ளைங்க வந்து பாஸ் பண்ண முடியாது. 8ஆவதுல சில தடவைகளில் பாஸ் பண்ணலன்னு சொன்னால் அதோட அவங்க திருப்புளி ஸ்பானர் எடுத்துக்கிட்டு தொழிலுக்கு போயிடணும். அப்படி என்றால் இவங்களெல்லாம் படிப்பு நிறுத்திட்டு வெளியேறுவதை திட்டமிட்டு செய்கிறாங்க. இவங்க தான் குறைகூலி தொழிலாளர்களாக மாறுவது. அவங்க தன்னுடைய கைகூலிகளை விட்டு தன்னுடைய சார்பாளர்களை விட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் படிக்கணும், நீ மாடு மேய்க்கலாம், அதை அரசு வேலையாக்கிடுறோம், கழுதை மேய்க்கலாம், அது அரசு வேலை, பன்றி மேய்க்கலாம், அது அரசு வேலை, படித்து தான் நீ வேலை பார்க்கணுன்னு கட்டாயம் இல்லை என்றெல்லாம் படிக்காமலே இவங்க ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகிறத ஆதரிப்பது எதற்காகன்னு சொன்னால், இந்த பெரிய பனியா கும்பலுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் குறைகூலி தொழிலாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம்தான். அது மாதிரி தான் அவங்க விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லி பணம் ஒதுக்கி இருக்குது இந்திய ஒன்றிய அரசு. அவன் ஜாதி தொழிலை செய்யணும், உன் ஜாதி தொழிலை செய்ய என்று விஸ்வகர்மா யோஜனாவை சொல்கிற அதே நேரம்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் இங்கே சீமான் சொல்கிறார் இல்லையா, இது குலத்தொழிலை செய்ய, அதில் என்ன தப்புன்னு வராரு. இது குலத்தொழில் இல்லை, குலதெய்வ தொழில் அப்படின்னு சொல்லி அதை செய்வதை ஊக்குவிக்கிறார். இவங்கெல்லாம் ஓரணியில் உள்ளவங்க. பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு படைப்பிரிவாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி அவங்களுடைய திட்டங்களை இன்னைக்கு நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அரசியல் சட்டத்தை எதிர்த்து ஒரு பெரிய போர் நடத்திக்கிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. அரசியல் சட்டத்தையே முடக்குவது, அது உத்தரவாதம் செய்திருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் பறிப்பது, ஆளுநரை வச்சு மாநில அரசுகளை நடக்க விடாமல் செய்வது, இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அரசியல் சட்டம் பல உரிமைகளை நமக்கு உத்தரவாதப்படுத்தி இருக்குது. அரசியல் சட்டத்தில் பல குறைபாடுகள் இருக்கு, நீக்கப்படணுங்கிறது நம்ம கோரிக்கை. ஆனால் இந்த அரசியல் சட்டத்தையே ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டு இந்து ராஷ்டிர அரசியல் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கோரலை, அமைப்பையே மாற்ற வேண்டும் என்று சீமான் சொல்லுவதெல்லாம் சாதாரண சொற்கள் அல்ல, அது ஆர்எஸ்எஸின் திட்டம். அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கூட சொல்கிறாரு, நாங்கள் வீட்டை சுத்தம் பண்ணி வெள்ளை அடிக்க வந்தவங்க இல்லை, அதை முற்றிலுமாக இடிச்சிட்டு வேற கட்ட வந்தவங்கன்னு சொல்கிறாரு. இதை இடிச்சிட்டு வேறு ஒரு அமைப்பு, வேறு ஒரு வீடு கட்டுறாங்களே, அதில் நாம் வாழ முடியாது. அண்ணல் அம்பேத்கர் கட்டித்தந்த இந்த வீடு தான் நமக்கு உரிமைகளை உத்தரவாதப்படுத்தி இருக்குது. பல கட்சிகளை பற்றி மக்களுக்கு முற்றிலும் தெரியாது. உணர்ச்சிகரமான பேச்சை கேட்டு அவங்கெல்லாம் ஆஹா இது அல்லவா நமக்கான உரிமை, இது இல்லை தமிழ் உரிமைன்னு சொல்லி இந்த அமைப்பை இழந்துட்டோம்னு சொன்னால் நாம் வாழ முடியாத சூழல் ஏற்படுங்கிறத மக்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதனுடைய நிழல் அமைப்பாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோ மிக மிக ஆபத்தானவை. மக்கள் அவற்றை நிராகரிக்க கற்றுக்கணும்.